எந்த மருந்து நீங்கள் கொடுத்தாலும் அதுக்கு இந்த பட்டினிங்கிறத நம்ம வந்து, அதாவது பட்டினின்னு சொல்லக்கூடியது ஃபாஸ்டிங்னு வழக்கமாக நீங்கள் ஒரு ஃபேஷனாக சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நிச்சயமாக உதவியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக வயிற்றில் புண்ணு இருக்குது அல்லது தொடர்ச்சியாக ஒரு அலர்ச்சி நிலை உடம்புல ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னாச்சுன்னா அது கேன்சர்ஸ் எல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம உடம்புல உள்ள நல்ல செல்களை எல்லாம் அழிச்சுக்கிட்டே வரும். ஸோ அந்த நல்ல செல்களை அழிக்க வரும்போது இந்த பட்டினி, அதாவது இந்த உண்ணா நோன்பு அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வேகமாக வெளித்தள்ளுவதற்கு, நல்ல செல்களை காப்பாற்றுவதற்கு இந்த பட்டினி உதவியாக இருக்குன்னு இன்னொரு ஆய்வு சொல்லுது. ஒரு 6 நாள் நல்ல ஊட்டமான உணவு உண்டுட்டு ஒரு நாள் முழுவதும் பட்டினி இருத்தல் அப்படிங்கிறது வந்து இந்த 6 நாள் சாப்பிடக்கூடிய உணவு சிறப்பாக உடலில் செயல்படுவதற்கும், அடுத்து வரக்கூடிய ஒரு 6 நாள் சாப்பிடக்கூடிய உணவை உள்வாங்குவதற்கும் இந்த ஒரு நாள் ஓய்வுங்கிறது உதவியாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா எதிர்பார்த்தல் கூடுறதுக்கும் அது உதவியாக இருக்குது. சூப்பர் சார். சரி, இப்போது டீட்டெயிலாக சொன்னீங்க. இப்போ வாரம் ஒரு முறை தான் விரதம் இருக்கணுமா, இல்லை அதற்கான முறைகள் என்ன, ஒரு வாரத்துக்கு எவ்வளோ நாள் இருக்கலாம்? இப்போது நாங்கள் 6 நாள் வேலை பார்க்குறோம், சண்டே எங்களுக்கு லீவ் அப்படின்னா அந்த சண்டேவில் விரதம் இருக்கலாமா? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வருது. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். சரிங்க, சொல்லுங்கள் சார். இப்போது உண்ணாவிரதம் இருக்கிறது அப்படிங்கிறது சமீப காலமாக இளம் வயதினரிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது சார். ஃபாஸ்டிங் இருக்கேன்னு சொல்லிக்கிறதுல ஒரு கௌரவமும் அவங்க பார்க்குறாங்க. எனக்கு இப்போ ரீசன்ட் ரிசர்ச் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, உண்ணாவிரதம் இருக்கிறதுனால கேன்சரே வராது அப்படிங்கிறதெல்லாம் அந்த ரிசர்ச்சில் சொல்லியிருக்குன்னு சொல்லி படித்தேன் நான். சரிங்க, அது உண்மையா? அப்படியா? இதில் கேன்சர் அப்படிங்கிறது அதாவது ப்ரிவென்ஷன், அதாவது பிரைமாடியல் ப்ரிவென்ஷன் நம்ம சொல்லுவோம். அதாவது ப்ரிவென்ஷனில் நிறைய கேட்டகரி இருக்குது. மாடர்ன் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா, அதாவது மாடர்ன் பயோமெடிக்கல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பிரைமாடியல் ப்ரிவென்ஷன், பிரைமரி ப்ரிவென்ஷன், செகண்டரி ப்ரிவென்ஷன், டெர்ஷியரி ப்ரிவென்ஷன் 4 வகையாக இருக்குது. இதில் பிரைமாடியல் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் த காசேட்டிவ் ஃபேக்டர் ஃபார் எனி டிசீஸ். அதாவது ஒரு நோய் வருவதற்கான காரணிகளையே வரவிடாமல் தடுக்கக்கூடிய முறைகளை வந்து பிரைமாடியல் ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த ஹார்ட் அட்டாக்குக்கான காரணங்கள் என்னென்ன? ஸ்மோக்கிங், அப்புறம் வந்து ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், இந்த மாதிரி இருக்குன்னா இந்த ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் இந்த மாதிரி காசஸ் என்னென்ன காரணங்கள்னால ஹார்ட் அட்டாக் வருதோ அது கூட வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு முறைகளை பற்றி பேசுகிறது பிரைமாடியல் ப்ரிவென்ஷன். அந்த முறையை நம்ம ஊரில் ட்ரெடிஷ்னல் மெடிசன், சித்தா மெடிசனில் பிரைமாடியல் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே சொல்லி வச்சுருக்காங்க. அதில் ஒரு வகை தான் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய உண்ணா நோன்பு. பட்டினி பெருமருந்து அப்படின்னே சொல்லியிருக்காங்க. பெருமருந்து அப்படின்னாச்சுன்னா சாதாரண மருந்துகளை விட தரம் உயர்ந்தது, உயர்வாக மதிக்கப்பட வேண்டிய ஒரு மருத்துவ முறை அப்படிங்கிறது பட்டினி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்குறது கேன்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறீங்க. கேன்சர் மட்டும் இல்லாமல் நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்றாத நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது தொற்றாத நோய்களில் ஒருத்தட்டேருந்து இன்னொருத்தர் நான் இன்ஃபெக்சியஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அப்புறம் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸுங்கிற மாதிரியான நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸில். அந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸில் மெஜாரிட்டியான டிசீஸ்க்கு நீங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் அதோட அந்த பட்டினி மருந்தையும் முறைப்படி நம்ம கொடுத்தோம்னா, அதாவது ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வடிவமைக்கப்பட்டு கொடுக்கக்கூடிய அந்த பட்டினி அப்படிங்கிற ஒரு முறை நிச்சயமாக அந்த மருத்துவத்திற்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காங்க. எந்த மருந்து நீங்கள் கொடுத்தாலும் அதுக்கு இந்த பட்டினிங்கிறத நம்ம வந்து, அதாவது பட்டினின்னு சொல்லக்கூடியது ஃபாஸ்டிங்னு வழக்கமாக நீங்கள் ஒரு ஃபேஷனாக சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நிச்சயமாக உதவியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சிண்ட்ரோம்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதாவது என்னன்னா, இன்சுலின் போதுமான அளவுக்கு சுரக்கும், ஆனால் அது வேலை செய்யாது. ஒரு பக்கம் சுகர் கூடுதலாக இருக்கும், இன்சுலினும் போதுமான அளவு இருக்கும். இது சிம்பிளாக புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஸோ இந்த கண்டிஷனை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றது வந்து மெடிக்கல் வேர்ல்டில் ஒரு சேலஞ்ச். அதுக்கு இந்த ஃபாஸ்டிங் உதவியாக இருக்குன்னு நிறைய ஆய்வு கட்டுரைகள் சொல்லுது. அதே மாதிரி பாடியில் இருக்கக்கூடிய அன்னெசரி இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது வந்து ஹீலிங் பண்ணுறதுக்கும் ரிப்பேர் நடக்கிறதுக்கும் தான் உதவியாக இருக்கணும். ஒரு தாபிதம்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன், ஒரு அடிபட்டுச்சுன்னா அந்த வீக்கம் ஏற்பட்டு அந்த இடத்துல ரத்த ஓட்டம் கூடி அதை காயத்தை புண்ணை ஆத்துறதுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் உதவியாக இருக்கும். சில சமயத்தில் இந்த இன்ஃப்ளமேஷனே திரும்ப 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 நடந்து அது வேற நோய் நிலையில் கொண்டு போய் விட்டுரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கார்டியோவாஸ்குலர் டிசீஸில் இன்டிமல் லேயர், அந்த வெசல்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறது. அப்புறம் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் மூட்டில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ், இந்த இன்ஃப்ளமேஷன்ஸ்லாம் அதிகமாகி
திரும்பாத, அதாவது இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. இதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டினி உதவியாக இருக்குது, ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற அந்த கேன்சர் அப்படிங்கிற கண்டிஷன்லேயும் சில குறிப்பிட்ட நிலைகளில் நாங்கள் நாடி பார்த்து அவர்கள் என்ன மருந்துகள் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து அந்த ஃபாஸ்டிங், அதை உண்ணா நோன்பு, இந்தந்த மாதிரி முறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது உதவியாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம். கேன்சர் வந்ததுக்கு அப்புறமா இல்லை, இது நான் சொல்கிறது வந்து கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் பேசிட்டேன். ஸோ வராமல் தடுக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி பிரைமாடியல் ப்ரிவென்ஷன். அதாவது நோய்க்கான காரணிகள், கேன்சர் இதனால எல்லாம் வரும், தொடர்ச்சியாக வயிற்றில் புண்ணு இருக்குது அல்லது தொடர்ச்சியாக ஒரு அலர்ச்சி நிலை உடம்புல ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னாச்சுன்னா அது கேன்சர்ஸ் எல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து என்விரான்மெண்ட்டை நம்ம முதல்ல முக்கியமாக சொல்லணும். டீசல் எக்ஸாஸ்ட் நிறைய, சும்மா ஒரு ரோட்டில் நடந்து போனாலே வந்து அந்த காற்று வந்து தூய்மையற்ற காற்று தான் சுவாசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இதெல்லாம் ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்னு சொல்லுவாங்க. உடம்புல இருக்கக்கூடிய ஒரு வேதிவினை மாற்றத்தினால உடம்புல உள்ள நல்ல செல்களை அழிக்கக்கூடிய காரணமாக இருக்குது. இப்போ இந்த நல்ல செல்கள் அழிந்து கொண்டிருக்கும் போது, அறகுறையாக அழிஞ்சிட்டு இருக்கும்போது அது உடம்புல சில இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்தும். அதை முழுமையாக நீக்குவதற்கு இந்த உண்ணா நோன்பு, பட்டினி அப்படிங்கிறது உதவியாக இருக்குது. அப்போது உடம்புல உள்ள கழிவு நீக்கம், ஆக்சிடேட்டிவ் டேமேஜ், ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சிங் எஃபெக்ட், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை வந்து நவீன உலகம் நமக்கு கொடுத்துருக்குது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னாச்சுன்னா முற்றுப்பெறாத அயனிகள்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு செல் எடுத்துட்டீங்க அல்லது ஒரு அணுவை எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய வெளிப்புற சுற்றடுக்கில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து முற்று பெற்று இருந்ததுன்னா அந்த மூலக்கூறு அப்படிங்கிறது வந்து மூவ் ஆகி வெளியில் போயிடும் அல்லது வந்து எதையும் டேமேஜ் பண்ணாது. இப்போ அவுட்டர் லேயரில் ஒரு எலக்ட்ரான் குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது உடம்புல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல செல்களில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் எடுத்து அது முற்று பெற்ற அயனியாக மாறுறதுக்கு உதவி பண்ணும். ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிறது வந்து டேமேஜ் டு அவர் சிஸ்டம், நம்ம உடம்புல உள்ள நல்ல செல்களை எல்லாம் அழிச்சுக்கிட்டே வரும். ஸோ அந்த நல்ல செல்களை அழிக்க வரும்போது இந்த பட்டினி, அதாவது இந்த உண்ணா நோன்பு அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வேகமாக வெளித்தள்ளுவதற்கு, நல்ல செல்களை காப்பாற்றுவதற்கு இந்த பட்டினி உதவியாக இருக்குன்னு இன்னொரு ஆய்வு சொல்லுது. இன்னொரு இடத்துல என்ன சொல்லுதாங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த பட்டினி இருக்கும்போது குரோத் ஹார்மோன் கொஞ்சம் கூடுது அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்கிறாங்க. குரோத் ஹார்மோன்னா உங்களுக்கே தெரியும், உடம்புல இருக்கக்கூடிய வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய, செல்களை புதுப்பிக்கக்கூடிய, மூளை ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த பட்டினி உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஆய்வு என்ன சொல்கிறாங்கன்னா, நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், கை நடுக்கம், அல்சைமஸ், மறதி நிலை, இந்த மாதிரியான மறதி நிலையெல்லாம் இந்த உண்ணா நோன்பு இருக்கிறதுனால குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக 90 வயசில் கூட நினைவாற்றல் வச்சு நான் 18 வயசாக இருக்கும்போது இந்த பக்கம் வரும்போதுன்னு ஒரு நிகழ்வை வந்து சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம். காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா அவருடைய வாழ்வியல் முறை. அந்த வாழ்வியல்லையே யதார்த்தமாக அவங்க ஒரு இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவங்க 6 மணிக்கு மேலே சாப்பிட்றதில்ல எப்போதுமே. அதுக்கப்புறம் வாரம் ஒரு நாளோ அல்லது ஏதோ ஒரு நாளில் வந்து அவங்க உண்ணா நோன்பு இருப்பாங்க. இன்னும் வாழ்க்கையினுடைய இறுதி நாட்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரொம்ப சொந்த உறவு, ரத்த சம்பந்தமாக உள்ளவங்க இறந்த நாட்களில் வந்து உண்ணா நோன்பு இருக்கிறத படம் பிடிப்பாங்க. 60 வயசுக்கு மேலே சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி வயோதிகத்தன்மையில் கொஞ்சம் வயது ஆக ஆக அவர்களுக்கு வேண்டியவங்களை நினச்சி உண்ணா நோன்பு இருக்கிறது, அல்லது இறை வழிபாட்டின் மூலமாக, ரிச்சுவல்ஸ் மூலமாக உண்ணா நோன்பு இருக்கிறது, அமாவாசையில் உண்ணா நோன்பு இருக்கிறது, ஏகாதசியில் உண்ணா நோன்பு இருக்கிறது, இப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சூழலில் அந்த உண்ணா நோன்பு இருக்கிறவர்களுடைய நினைவாற்றல் கூடுதலாக இருக்கிறத நம்ம வழக்கமாகவே பார்த்துருக்கோம். இன்னைக்கு அதை ஆய்வுபூர்வமாக அவங்க நிரூபிக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம வந்து பப்ளிஷ்டு ஜேர்னல்ஸ், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த்னு அமெரிக்காவில் இருக்குது, அதில் ஃபண்டு வாங்கி செய்திருக்கக்கூடிய அந்த ஜேர்னல் பப்ளிகேஷனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, நீரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான 2 இப்போ தாக்கக்கூடிய நோய்கள்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒன்று அல்சைமஸ், இன்னொன்று வந்து பார்க்கின்சன்ஸ். நடுக்குவாதமும் நினைவு தடுமாற்றம், ஃபஸ்ட்டு டிமென்ஷியா வரும், அப்புறம் முழுசும் மறந்துடுவாங்க. இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, வெளியில் அவங்க பாட்டில் நடந்து போயிடுவாங்க, திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு தெரியாது. ஒரு படம்லாம் கூட வந்துச்சு. ஆமாம், அது மாதிரி வீட்டுக்கு திரும்பி வர முடியாத ஒரு சூழல்ல அங்கங்கே நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும். சுத்தமாக மறந்துடும். அந்த ஜேபேபி படத்தில் ஊர்வசி அவ்வளோ அழகாக அந்த மறதியில் வெளியே போயிடுறது, திருப்பி வராத மாதிரி போகிறதுக்கு மாதிரியான நடிப்பெல்லாம் அவங்க ரொம்ப பிரமாதமாக. சரி, நான் அந்த படம் பார்க்கல. நிறைய படங்கள் நான் பார்க்குற போது அந்த திரும்பி வர முடியாததை வச்சு நிறைய நல்ல கதைகள் வருது. அது காரணம் என்னன்னா, இந்த மூளை விலங்குகள், அதாவது நியூரான்ஸ் வந்து அழிந்து போகிறது, போதுமான ஹார்மோன்
சப்போர்ட்டு, நியூட்ரிஷன் சப்போர்ட்லாம் இல்லாதது ஒரு காரணமாக இருக்குது. அப்போ அந்த நியூட்ரிஷன் சப்போர்ட் போதுமான அளவுக்கு கிடைக்கிறதுக்கே அந்த விரதம் தேவைப்படுகிறது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு 6 நாள் நல்ல ஊட்டமான உணவு உண்டுட்டு ஒரு நாள் முழுவதும் பட்டினி இருத்தல் அப்படிங்கிறது வந்து இந்த 6 நாள் சாப்பிடக்கூடிய உணவு சிறப்பாக உடலில் செயல்படுவதற்கும், அடுத்து வரக்கூடிய ஒரு 6 நாள் சாப்பிடக்கூடிய உணவை உள்வாங்குவதற்கும் இந்த ஒரு நாள் ஓய்வுங்கிறது உதவியாக இருக்குது, சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இந்த ஓய்வு அப்படிங்கிறது வந்து அதாவது ஜிஐ ட்ராக்ட் அப்படின்னு நினைப்போம். நம்ம வந்து ஒன்றா சாப்பிட்டாச்சுன்னா வயிறு குடல் தானே வேலை செய்யுது அப்படின்னு. ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளும் ஓய்வெடுப்பதற்கு இந்த ஃபாஸ்டிங்கிறது உதவியாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்னது எல்லாமே கேன்சரை உண்டாக்கக்கூடிய காரணிகள். அந்த காரணிகளை நீக்கிறதுக்கு இந்த உண்ணாநோன்பு உதவியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் நான் சொல்லிட்டு இருந்தது வந்து ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்லேயே நம்ம இது கொடுக்குறோம். ஸோ இப்போ கேன்சருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. ஏதோ கீமோதெரப்பி, ரேடியேஷன் ஆர் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஸ்டேட்டில் ஒரு பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அவர்களுடைய நாடியை பார்க்கறது, இது எந்த அளவிற்கு இவர்களுக்கு இந்த தாங்கும் அப்படிங்கிறத நம்ம கணிச்சிட்டு மருத்துவத்திற்கு இடையில எந்த மருத்துவமும் கொடுக்காம ஒரு பீரியடுன்னு உண்டு. அந்த சமயத்தில் இந்த வாழ்வியல் மாற்றங்களையும் அதுக்கப்புறம் வந்து உணவு சார்ந்த சில விஷயங்களையும் நம்ம அறிவுரை கொடுப்போம். அதில் ரொம்ப முக்கியமானது இந்த பட்டினிங்கிறது. அப்போ அந்த சமயத்தில் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக உடல் சோர்வு இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சப்போர்ட்டாக நீர்மோர், தேன் இது மாதிரிலாம் வழங்கிட்டு ஒரு நாள் முழுவதும் அவங்கள பட்டினி எடுக்க வைப்போம். ஸோ அது நல்ல முறையில் முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைக்குது. குறிகுணங்கள் குறைக்கிறதும் சரி, எதிர்ப்பாற்றல் கூடுறதுக்கும் அது உதவியாக இருக்குது. சூப்பர் சார். சரி, இப்போது டீட்டெயிலாக சொன்னீங்க. இப்போ வாரம் ஒரு முறை தான் விரதம் இருக்கணுமா, இல்லை அதற்கான முறைகள் என்ன, ஒரு வாரத்துக்கு எவ்வளோ நாள் இருக்கலாம்? இப்போது நாங்கள் 6 நாள் வேலை பார்க்குறோம், சண்டே எங்களுக்கு லீவ் அப்படின்னா அந்த சண்டேவில் விரதம் இருக்கலாமா? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வருது. நிச்சயமாக ரொம்ப நல்ல கேள்வி இது. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் நம்ம வழங்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஓகே, பொதுவாக பண்ண முடியாது. ஆமாம், டெய்லர் மேட். பொதுவாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு நீங்கள் வந்து சாப்பிடாதீங்க, அடுப்பத்தை வைங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பொட்டம்போது அவ்வளோதான், கறியும் மீனும் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்ற நாளுங்க அப்படிம்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். நீங்கள் கேட்ட கேள்வியில் 2 விஷயம் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லணும். இது பொதுப்படை ஆக்கக்கூடாது. 2வது, விடுமுறை நாளில் உண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிற நீங்கள் கேள்வி சரியாக கேட்டிருக்கிறீங்க. அதுதான் சரி. நாம ஒரு நாள் வேலை நாளில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணுறோம், எவ்வளோ யோசிக்கிறோம், எத்தனை பேருக்கு பதில் சொல்கிறோம், எத்தனை விதமான ஒரு ப்ரொஃபஸர் எடுத்துட்டாங்கன்னா எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுவார். அந்த 45 மினிட்ஸ் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். அந்த 45 மினிட்ஸ் தான் நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கிறான்னு நினைக்கிறத விட 5 மணி நேரம் வேலை பார்த்தா தான் 3/4 மணி நேரம் எஃபெக்டிவாக அவர் டீச் பண்ண முடியும். ஸோ நிறைய வேலைகள் இருக்கும். அவர் உடல் உழைப்பு போடுறவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி. ஆமாம், உடல் உழைப்பும் சரி. அது ப்ரொஃபஸராக இருந்தாலும் அவர் உட்கார்ந்து யோசிக்கும் போது நிறைய மூளை வந்து உணவை தேவைப்படும். ஸோ அதனால அதுவும் ஓடனா மட்டும் மூளைக்கும் தேவை. உட்காந்து நம்ம வேலைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம், டாக்டர் பேஷண்ட்ஸ் தானே உட்காந்தே தானே பார்த்துட்டு இருக்காரு, ஒரு உடல் உழைப்பு இல்லாத கிடையவே கிடையாது. மூளை அங்கே பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ எங்களை மாதிரி கலைத்துறையில வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக ஊட்டம் வந்து அன்னைக்கு தேவை. ஓகே, இப்போ நீங்க கேட்டது ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். அப்போ நிச்சயமாக 2 வேளை சாப்பாடை கட் பண்ணிடுறது அப்படிங்கிறது மிகச்சிறந்தது. காலை உணவை நல்ல ஊட்டமாக சாப்பிட்டுட்டு மத்தியானம் கொஞ்சம் தேன் குடிச்சிட்டு கொஞ்சம் மோர் குடிச்சிட்டு அப்புறம் மாலையில் கொஞ்சம் மலைவாழைப்பழம் அந்த மாதிரி லேசாக சாப்பிட்டுட்டு விட்டுறது ரொம்ப சிறப்பானது. அப்போ நீங்க ஏதோ ஒன்று சாப்பிட தான் சொல்றீங்க, சாப்பிடாம விட்டுடலாமா? இப்போ சாப்பிடாம ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்னாச்சுன்னா இந்த வீடியோவை அப்படியே நிப்பாட்டிட்டு வேற வீடியோ வேற இது பார்க்கறதுக்கு போயிடுவாங்க. ஸோ முதல்ல தொடங்கும் போது ஸ்டார்ட் வித் லிமிட்டிங் த டயட். ஆரம்பிக்கும் போது ஒருவேளை உணவை சாப்பிட்டுட்டு, ஏன்னா திடீர்னு ஒரு நாள் முழுக்க நான் சாப்பிட போறதில்ல நினைச்சா நிறைய பேர் மயங்கியே விழுந்துருவாங்க. ஸோ அதனால நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் நல்ல ஒருவேளை உணவை சிறப்பாக சாப்பிடுங்க. அது இரவு உணவை எடுத்துக்காதீங்க, காலை உணவு. மதியம் வந்து கொஞ்சம் மோர் அல்லது தேன் சாப்பிட்டுக்கோங்க, மாலையில் கொஞ்சம் மலைவாழைப்பழம் சாப்பிட்டுங்க. ஸோ இது உங்களால் தாக்கு பிடிக்க முடியுது, ஆமாம் என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக முழு உண்ணா நோன்புக்கு நாம் தயார்படுத்திக்கலாம். ஸோ அது மாதிரி ஓய்வு நாளில் இன்றைக்கி நம்ம வெளியில் வேலை கூட இல்லை, நம்ம எங்கேயும் போக வேண்டியதில்லை, பர்சனல் ஒர்க்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அன்னைக்கு நம்ம வந்து தேர்ந்தெடுத்து உண்ணா நோன்பா இருக்கலாம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம உண்ணா நோன்பை கொடுக்கணும். அறிவுரை கொடுக்கறது, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, எவ்வளவு நேரம் உறங்குகிறார்கள், எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம இந்த உண்ணா நோன்பு இருக்கலாம். பொதுவாக வாரம் ஒரு முறை ஒரு வேளையாவது நம்ம வந்து அவங்க உண்ணா நோன்பு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக
நம்ம சொல்லப்பட வேண்டிய விஷயம்தான். ஓகே. இன்னும் இப்போ அதில் அது முன்னாடி நான் ஒரு இது சொல்லிடுறேன். தினமுமே 2 வேளை சாப்பிட்டா போதும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல மறுபடியும் நம்ம உறுதிப்படுத்தலாம். அப்போ நம்ம வந்து ஒரு வேளை நம்ம நிப்பாட்டுறது அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து ஞாயிற்றுக்கிழமை 2 வேளை உணவை ஒரு வேளையாக கட் பண்ணிக்கிறோம். ஓகே. வழக்கமாக 2 வேளை உணவு, ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஓய்வு நாட்களில் ஒரு வேளை உணவு. ஓகே. இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க.